நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரானி சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா வந்து பார்பி மோட் தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. சப்ஸ்கிரைப் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறமா வந்து பெல் ஐக்கான் ஆலில் போட்டுச்சுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் ஒரு சப்ஸ்கிரைப் அடித்தா கூட 200 போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தான் சப்ஸ்கிரைபர் 200 போயிடலாம். அப்புறமா வந்து இது பண்ணிடலாம். அப்புறமா வீடியோ கண்டெஸ்ட்லாம் நிறைய போடுவேன். உங்களுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் எனக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, இப்போது சென்சிட்டிவ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ அந்த இதை எடுக்கலாம், லாக் பிக் எடுத்து ஓப்பன் பண்ணலாம். அதை செம்மையாக இருக்குது. பிங்க் கலரில், ஃபுல்லாக பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது. பிங்க்கு மயமா ஏன்னா கேர்ள்ஸ் தான் பிடிக்கும், பாய்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்காது பிங்க் கலர். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ட்ரெயின் கிடையாது, மேலேயோடு தான் நம்ம எஸ்கேப் பண்ணணும். இது கொஞ்சம் பழைய மோடு தான். கேம் வந்த புதுசுலேயே கொண்டு வந்த மோடு இது. ஒரே ஒரு எஸ்கேப் மட்டும்தான் இருக்கும் இதில். ஒன்லி இது டோர் எஸ்கேப், டோர் இல்லை, அந்த இது ஃப்ரிட்ஜில் அந்த சைடு போகிற மாதிரி ஒரு எஸ்கேப், டோர் எஸ்கேப் அப்படி தான் சொல்லணும். ஒரு கேட் இருக்கும், கேட். எங்கடா இந்த பையன் காணும். சரி, வெளியே போய் பார்க்கலாமா இல்லை வேணாமா? சரி, ஓகே, வெளியே போய் பார்க்கலாம். இந்த பையன் வெளியே தான் சுற்றிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வேறு சிலிண்ட்ரினா வேறு வச்சுக்கு போ. இங்கே என்ன மேட்ச் பாக்ஸ் இருக்குது, அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இங்கே 2 இதில் எதுவுமே இல்லை. சரி, ஓகே. மொட்டை இங்கே போகுது. சரி, கதவு சாத்திடலாம், வந்துட போகுது. சொட்டை எங்கேன்னு தெரில, மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே கதவு திறந்துருக்கு, வந்திருப்பானோ? ஆமாம், இங்கே தான் இருக்கா சொட்டை. சரி, இங்கே என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே இது 2ல் ஒன்றுமே இல்லை. இங்கே 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 எதுவுமே இல்லை. கதவு சாத்திடலாம். இங்கே 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 எதுவுமே இல்லை. இங்கே இங்கே எதுவுமே இல்லை. இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஐயோ, கிராணி வந்துடுச்சு, மொட்டை வந்துடுச்சு. டேய் நில்றா, டேய் நில்றா. என்னடா அதுக்கு பின்னாடி போய் ஓடிடு. ஆம்பளையா இருந்தால் இங்கே வாடா, நேராக வாடா. டேய் நேராக வா. எதுக்கு ஓடுற இப்போ? கிராண்ட்பா கொஞ்சம் இங்கே வாங்க. இவனை 2 பேர் சேர்ந்து அடிக்கலாம். இவனை மேலே ஏறிட்டான். மேலே இப்போ என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே மேலே இங்கே ஒரு டோர் இருக்குது. அது உள்ள இருக்கிற இந்த இதுக்கு வெப்பன் கீ வேணும், அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு, வெப்பன் எடுக்கிறதுக்கு. இதை வேறு இப்போ போட்டு வச்சுருக்கானுங்க. இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மேலே போகலாம். மேலே இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஆமோ தான் இருக்குது. இது ஓப்பன் பண்ணால் என்ன கிடைக்குது? இங்கே எதுவுமே இல்லை. நம்ம இது அப்புறமா பார்த்துக்கலாம். இங்கே எதுவுமே இல்லை இப்போதைக்கு. சரி, இப்போ இது இந்த சைடுக்கு கட்டை வேணும் போகிறதுக்கு. மேட்ச் பாக்ஸ் இங்கே போடலாம். கிராணி வரும், மேட்ச் பாக்ஸ் கீழே போட்டு. ஐயோ, இது வேறு. சரி, இப்போது இது ஃபஸ்ட் நம்ம டெடி பார் எடுத்து வந்து போட்டு இது பண்ணோம் போல். ஃபஸ்ட்டு இதை உங்ககிட்ட நான் மாட்டவே மாட்டேன். போடா, மேலே போடா. கீழே நான் வரவே மாட்டேன், போடா. இதுக்கிட்ட என்ன கீ இருக்குன்னு தெரில, இப்போது பார்க்கல. சரி, ஃபஸ்ட்டு பார்த்து இது கீழே இங்கே இங்கே வர இது கிடையாது. இந்த பாக்ஸ் வர இங்கே இல்லை. இது வந்து ஃபஸ்ட் எய்ட் அப்டேட். அதனால் வந்து நம்ம டப்புன்னு எகிரி குச்சிடலாம், ஃப்ராக்சர் ஆகாத கால். இதில் நார்மலாக இதுக்கப்புறமா வந்து அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே குச்சின்னா ஒரு மாதிரி ஃப்ராக்சர் ஆகி இப்படின்னு ஆடுவான், ஒரு மாதிரி ஆடிக்கினே போவான். சரி, இப்போ லிஃப்ட்டு கீழே இருக்குது. இங்கேருந்து குச்சோன்னா பழைக்கவே முடியாது. லிஃப்ட்டு வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா 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 வா. எவ்வளவு நேரம் இது வர மாதிரி தெரில. கீழே குச்சிட வேண்டிதான். ஐயோ, இது இங்கே வராமல் அங்கே போகுது, வெறுப்பு. சரி, இங்கே இருக்கலாம். இங்கேருந்து குதிக்கலாம், வேலைக்கே ஆகுது. சரி, அப்படியே கீழே போய் பொறுமையாக போய் இந்த டெடி பாருங்க. அந்த ஒர்க்கு ஃபஸ்ட்டு கிராணி எங்கே இருக்குன்னு தெரில. அது வரமா இல்லையான்னு தெரில. இதை வந்துச்சு கிராணி. என்ன பண்ணுறேன், டப்புன்னு இந்த டெடி பார் எடுத்துகிட்டு ஓடி போயிடலான்னு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே பின்னாடி நச்சிரமோன்னு தோணுது. ஒரு அட்டம்ப்டே எல்லாமே இதில் எஸ்கேப் பண்ணணும். இப்போ அதுதான் பார்த்துட்டுருக்கேன். அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு கிராணி. டப்புன்னு கீழே இறங்கிட்டு தான். கீழே இங்கே கிராண்ட்பா இருக்கானா? கிராண்ட்பா எங்கன்னு தெரில. நம்ம அப்படியே ஒரு வீட்டை சுற்றிட்டு வந்துடலாம். கதவு சாத்திட்டு போகலாம், வந்துடுவாங்க. 2 பேரும் எந்த சைடு வருவாங்கன்னு தெரிலையே. நம்ம ஃபுல்லாக இந்த சைடு போயிடலாம்.
2 பேர் எந்த சைடு வர போகிறாங்கன்னு தெரில. இங்கே இதோ கார் அந்த வந்துட்டோம் ரெண்டு பேரும் கதவு திறந்து. 2 பேரும் வந்துட்டாங்க. உன்னை கூடத்துக்கு வந்துட்டு இருக்கோம் பாரு. டெடி பேர் மெயின் ரோடில் எடுத்துட்டியா? தான் எங்க பேத்தி விட்டு டெடி பேர் எடுத்துட்டியா? சொல்கிறேன், லாங் ரேஞ்ச் வச்சு சொல்கிறேன். ஷார்ட் ரேஞ்ச் வச்சு லாங் ரேஞ்சில் ஷார்ட் கன் வச்சு சுடுவோம்டா. கூட பாருங்க டமால் சொல்கிறான். வாடா வாடா வா. கேம் கூட வைக்க தெரில, வேஸ்ட். எங்க பயந்து ஓடுற வாடா. சொட்டையை மட்டும் பின்னாடி வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கல்லுங்க ஒன்று இருக்கு, அதை எடுத்துக்கலாம். ஐயோ இந்த ஸ்லெண்ட்ரினா வேறு லாங் ரேஞ்சிலேருந்தே பயம்புத்து நம்மள. சொட்டையை மட்டும் வந்துட்டு சீக்கிரமாக நம்ம மேலே போய்ட்டு இந்த டெடி பேரை போட்டுடலாம். அப்போ தான் ஸ்லெண்ட்ரினாவோட தொல்லை அடங்கும். சரி இப்போ மேலே போகலாம், சீக்கிரமாக மேலே போகலாம். ரொம்ப ஸ்லோவாக போகுது. சீக்கிரம் 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 சீக்கிரம். ஐயோ இங்கே ஒரு ட்ராப் வச்சுருக்கு. ட்ராப் இது பண்ணிட்டு போயிடலாம், டீஆக்டிவேட் பண்ணிட்டு மேலே போகலாம். இது வேறு இப்போன்னு பார்த்து படிக்கிட்டே நம்மள. சீக்கிரம் சீக்கிரம். 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க மேலே. சீக்கிரம் 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 சீக்கிரம். அவ்வளோதான். இது ஓல்டு விஷயனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பக்ஸ் இருக்கும் கைஸ், அதனால் அது அட்ஜஸ்ட் பண்ணி இதை அப்ளை பண்ணோம். இதில் வெறும் இந்த இது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலேருந்து கீழே குச்சி அந்த இது மட்டும் அவர் தான் சுந்தி தான் வந்துடுச்சு. கடைசி அவர் கீ கொடுத்துருப்போம். என்ன கீ கொடுக்க போகிறது இல்லை, சேஃப் கீ தான் நினைக்கிறேன். சேஃப் ட்ராக் கீ தான் கொடுப்போம்னு நினைக்கிறேன். எஸ் சேஃப் ட்ராக் கீ தான் கிடச்சிருக்கு. சரி ஓகே, இதை எடுத்துகிட்டு போகலாம். கிராண்ட் மொட்டையும் சொட்டையும் எங்கே இருக்குதுன்னு தெரில, கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும், ஏன்னா ஒரு வாட்டி கூட அவுட் ஆகாமல் ப்ளே பண்ணுறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அப்படியே சேஃப்கி எங்கே கீழே போட்டுட்டோமான்னு அப்படியே இறங்கிடலாம். கீழே அப்படியே இன்சைடு வரலாம். ஐயோ இங்கே தான் மொட்டை இருக்கான். ஐயோ மொட்டை இங்கே தான் இருக்குது. எங்கடா போன? போயிட்டானா? எங்கடா போன? தோதான் இருக்கு இதுக்குள்ள தான் இருக்கான். வெளியே வந்து தானே ஆகணும். நான் பார்த்துக்கிறேன் வாடா. மொட்டைக்கு வந்து ஸ்பாஞ்ச் நான் போகிறேன், திரும்பி வருவேன். சொட்டைக்கு வந்து இது பார்பி ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு கைஸ். இந்த இது கிராணி சாப்டர் 3ல வந்து இந்த பார்பி மோட் மாட்டினியா பேராணி, மாட்டினியா? எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் அடி வாங்கி தான் ஆகணும். வா கிட்டவா 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 கிட்டவா. எது கீழே போய் உழையிற ரூமில்? இது அப்படியே கூட்டி செடி போயிடலாம். வா 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 கிட்டவா. உன்னை துரத்தினே தான் இருப்பேன். நீ ஓட ஓட வா. நீ அப்படியே இந்த வீட்டை சுற்றி வந்தாலும் பின்னாடியே தான் வருவேன். சொட்டையும் செடி கூட்டிட்டு போயிடலாம் முதல்ல. இன்னைக்கு நான் உன்னை விட்டுற மாதிரி இல்லை. இங்கே இருக்கு. வா வா, இன்னைக்கு நான் உனக்கு துரத்தினே இருப்பேன். இன்னைக்கு ஃபுல்லாக வா. இப்போதைக்கு கல் எடுக்கிறது கேம் முடிகிறதுக்கு துரத்தினே இருப்பேன். நீ கண்ணை வச்சு நான் சுற்றுற வரைக்கும் நான் சுற்றிக்கினே இருப்பேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஏறலாம். கிராண்ட் பார்க் கீழே தான் இங்கே சுற்றின்னு இருக்கான்னு நினைக்கிறேன். ட்ராப் வேறு கரெக்டாக வச்சு விட்ருக்கு. இதோ இங்கே இருக்குது சேஃப் ட்ராக்கி. டப்புன்னு போட்டு ஓப்பன் பண்ண உடனே இருக்குது. கோகோனட் இருக்குது, சூப்பர். இது அப்படியே போயிட்டு டப்புன்னு அந்த இதில் போட்டு வெட்டிட வேண்டிதான். பார்த்து தான் போகணும். இது நம்ம அப்படியே போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் அங்கே ட்ராப் வச்சுருக்கு இந்த கிராணி வேறு. ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிட்டு இங்கேருந்து பார்க்கலாம் எங்கே இருக்காங்கன்னு எல்லோரும். இங்கேருந்து தெரியுறாங்களான்னு பார்க்கலாம். இங்கே இல்லை, இங்கே வரைக்கும் வெளியே யாரும் இல்லை. சரி அப்படியே இறங்கிடலாம் கீழே. இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே 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 கொஞ்சம். அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கப்புறமா பிரச்சனை இல்லை, பொறுமையாக இறங்கிடலாம். டமால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி இப்போ அந்த கோகனட் பிளேஸுக்கு போகலாம். அங்கே யாராக இருக்காங்களான்னு பார்க்கலாம். அங்கே யாராக இருப்பாங்களான்னு தெரில, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். யாரும் இல்லை. இந்த டோர் வேறு திறந்துருக்கு. டப்புன்னு யாரோ வந்துடுவாங்களான்னு தோணுது. ஃபஸ்ட்டு இந்த இதை டம்முன்னு உடச்சிட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். யாரோ வந்துட போகிறாங்க. இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இப்படியே போயிடலாம். வெப்பன் கீ சூப்பர், நைஸ். போய் ஸ்டப்புன்னு போய் வெப்பன் கீ போட்டு இதே எடுத்துட வேண்டியதான். டப்புன்னு வெப்பன் கீ போட்டு அந்த இதை எடுத்துட வேண்டியதான். வெப்பன் எடுத்துகிட்டு வந்து இந்த சொட்டையும் மொட்டையும் இது பண்ணிடலாம், அடிச்சிடலாம். ஸ்லிங் ஷாட் வச்சு அடிச்சிடலாம். சீக்கிரம் போகலாம், பார்த்து போகலாம். யாராக இருக்க போகிறாங்க பார்த்து. ஐயோ இங்கே தான் இருக்குது மொட்டை. அப்போது சாரி சொட்டை இங்கே இருக்குது, மொட்டை எங்கேன்னு தெரில. மொட்டை மேலே இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்து போகணும். எந்த நேரத்தில் டப்புன்னு வருவானுங்க. 2 பேரும் மோசமான ஆளுங்க. மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே தான் இருக்கான்.
மொட்டை இங்கே தான் இருக்கான், பார்த்து போகணும். இந்த வெப்பனுக்கு எப்படி ஐயோ ட்ராப் வேறு வச்சு விட்டு போயிடுச்சு. இது வேறு அப்பா இது எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பின்னால் தமால்னு சொல்கிறான் ஒருத்தன். ஐயோ இது வேறு எப்படி போகிறது? இப்போ சுற்றி தான் போகணும் போல, வேறு வழி இல்லை. அப்படி போனால் கிராணி இருக்குது, இந்த சைடு போனால் இவன் இருக்கான். இவனை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணியே ஆகணும். ஐயோ இது வேறு வந்துச்சா? 2 பேரும் வந்துட்டிங்களா? சரி அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே போயிட வேண்டிதான். அவன் வரமாட்டேங்கிறானே, இது மட்டும்தான் வருது கூட, இது மட்டும்தான் வருது, அவன் வரவே மாட்டேங்கிறான். சரி அப்படியே போகலாம். இங்கே ஒரு ட்ராப்பா? பார்த்து பொறுமையாக போகணும். மாட்டணும் அவ்வளோதான், ட்ராப்பில் சுத்தம். அப்படியே போகலாம், அப்படியே பொறுமையாக பார்த்து போகலாம். அவ்வளோதான், இப்போ மேலே போகலாம், பிரச்சனை இல்லை. இவன் எங்கே இருக்கான்னு தெரியல, கிராண்ட்பா இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, மொட்டை எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ அவனை வர கண்டுபிடிச்சி அவனை போடணும். தோ இருக்கானா? ஃபஸ்ட்டு மொட்டையை போட்டுடலாம். கமால் அவ்வளோதான், அவன் டபுள் பேரில் எடுத்து அவனே போட வேண்டியதான். அவ்வளோதான், மொட்டையும் காலி சொட்டையும் காலி. அவ்வளோதான், இந்த கன்னை லோட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு தேவைப்படும். மேலே ஒரு ரூம் அதில் இருக்கும், ஒரு 2 இது ஆமோ இருக்கும், அதை லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு புல்லட் வச்சு அந்த காக்காவை மேலே ஃபஸ்ட்டு சுட்டுடலாம். அங்கே என்ன கீ இருக்குன்னு தெரில, ஷெட்கியா இல்லை என்ன கீ வச்சுருக்காங்கன்னு தெரில, பார்க்கலாம். பரவாயில்ல, நம்ம ஷெட்கியை வச்சுச்சு, பரவாயில்ல, சூப்பர். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன், அதனால் வந்து எல்லா பொருளும் ஒரே தான் இருக்கும். இதில் சேஞ்ச் ஆகாது அவ்வளோ. அப்டேட்டுக்கு அப்புறமா தான் அவனுங்க வந்து சேஞ்ச் பண்ணுவானுங்க, அப்பப்போ ரீஸ்பான் இதெல்லாம் மாற்றுவானுங்க. இதில் வந்து எதுவுமே மாறாது, அதே இடத்துல தான் இருக்கும் இதில். ஏன்னா இது வந்து ஓல்டு வெர்ஷன். சரி இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கலாம், பார்த்து பொறுமையாக கீழே இறங்கலாம். அவ்வளோதான், பார்த்து அவ்வளோதான். சரி இப்போ மேலே ஏறி போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே லோட் பண்ணிக்கலாம். ஆமாம், யாராவது நடுவில் வந்துட்டாங்கன்னா டமால்னு சுட வேண்டியதாக இருக்கும். சரி அவ்வளோதான், 2 ஆமோ லோட் பண்ணியாச்சு. இங்கே தான் இருக்கான், இங்கே எதுவும் இல்லை. அப்படியே இந்த சைடு போகலாம். இந்த இது அது பேர் அந்த கட்டை பிளாங்க் எங்கேயுமே இன்னும் மாட்டலை. அது மாட்டுச்சுன்னா டப்புன்னு போட்டு மேலே ஏறி போயிடலாம். அது மட்டும் தான் இன்னும் மாட்டலை. சரி இந்த ஷெட்கி வேறு மேலேருந்து கீழே போட்டேன், அதை போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அந்த ரூமை ஷெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். போட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் என்ன இருக்குது? ஃப்யூஸ் இருக்குது, சூப்பர் நைஸ், பரவாயில்ல கிடச்சிச்சு சீக்கிரமாக ஃப்யூஸு. சரி இப்போ போயிட்டு போட்டுடலாம் அதை. ஆனால் இப்போது இது வேணும் நம்மளுக்கு, கேபிள் வேணும், ஜென்ரேட்டர் கேபிள் வேணும். இப்போ அது வேறு கண்டுபிடிக்கணும், அது வேறு வெறுப்பு. இது போட்டு இது பண்ணிடலாம். கன்று வேறு இங்கே எங்கேயோ போட்டுனே, இந்த கன்னை வேறு கீழே போட்டோன்னா கிராண்ட் அது எடுத்துறானா, அதை வச்சு நம்மளை போட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். எனக்கு இதை கொஞ்சம் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம், ஷார்ட் கன்னை பக்கத்துலேயே வச்சுக்கலாம், அதான் நல்லது. எந்த நேரத்தில் வந்து போடுவாங்கன்னே தெரியாது. பின்னாடி இந்த டமால்னு போட்டுருவாங்க. பின்னாடி யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. யாரும் இல்லை. சரி அப்படியே பொறுமையாக மேலே போகலாம். ஃப்யூஸ் எடுத்துகிட்டு போய் டப்புன்னு மேலே போய் போட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி யாராவது வந்துட போகிறாங்க, அதுக்கு முன்னாடி போய்ட்டு டப்புன்னு போய் ஃப்யூஸ் போட்டு வந்துடலாம். அவ்வளோதான். ஆமாம், இதுக்கு தான் இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு தான் ஜென்ரேட்டர் கேபிள் வேணும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு கீழே போகலாம், பிரச்சனை இல்லை, கீழே போகலாம். இப்போ யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் to 3 செகண்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக போய்ட்டு இது பண்ணிட்டு அவ்வளோதான், டைம் முடிஞ்சிச்சு. இது எடுத்தாச்சு, இந்த பெட்லாக் எடுத்தாச்சு, அதை கீழே போட்டு வச்சுக்கலாம், அப்புறமா தேவைப்படும். இப்போ நம்ம கீழே போனோன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இது கன்னை 2 பேரை சுட்டுடலாம். போயிட்டு வா மொட்டை, சாரி சொட்டை, மாற்றி சொல்கிறேனே, மொட்டை போயிட்டு வா. அவ்வளோதான். இப்போ சொட்டை எங்கே டோர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, 2 பேரும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே போய்ட்டு இப்போ வந்து ஸ்லிங் ஷாட் எடுத்து அந்த மேலே இருக்க அந்த 2 பானைங்களை கீழே தள்ளணும், டம்முன்னு சுடணும். இப்போ மேலே போகணும், மேலே இங்கேருந்து சுட முடியாது. இந்த ரூமுக்கு போகணும், பிளாங்க்ஸ் இப்போ அந்த ரூமுக்கு போய் அங்கேருந்து அடிக்கணும். ஒன்று வந்து இங்கேருந்து அடிக்கணும், இன்னொன்று வந்து இந்த சைடு வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த சைடில் இருக்கும் இன்னொன்று. எங்கே அது தோ இருக்குது. அவ்வளோதான், 2மே கீழே தள்ளி விட்டாச்சு. இப்போ போய்ட்டு ஒன்று எடுக்கலாம். இன்னொன்றுக்கு அந்த சைடு இது வச்சுன்னா கீழே வந்துருக்கும். ஃபஸ்ட்டு இது எடுத்துன்னு போய்ட்டு லிஃப்ட்டில் போட்டுடலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இது பண்ணுறதுக்கு, எஸ்கேப் பண்ணுறதுக்கு. சரி இப்போ அடுத்தது இன்னொரு பானை இருக்குது, அது எடுக்கணும். இப்போது அது சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடலாம். பக்கத்தில் தான் இருக்குது, அவ்வளோ தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை.
இந்த பக்கத்தில் இருக்க அந்த பானையை ஃபஸ்ட் எடுக்கலாம். இந்த வேஸ் எடுக்கணும். அதெல்லாம் ஏதாச்சு சீக்கிரமாக இந்த லிஃப்ட்டில் போட்டு நம்ம கீழே போகணும். கீழே தான் 2 பேர் சுற்றின்னு இருக்காங்க. கன்று எடுத்துகிட்டு வாங்கிப்புன்னு நினைக்கிறேன். கன்று நான் எங்கே போட்டேன்னு தெரில, மறந்து போச்சு அதுக்குள்ளே. கன்று நான் மேலே தான் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். சரி ஓகே, இப்போ இதை 2த்தையும் கீழே போட்டு நம்ம சீக்கிரமாக கீழே போகணும். கீழே தான் இருக்குமா? ஆமாம், இது கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குல்ல, அதை வந்துட்டேன். கன் இங்கே தான் இருக்கப்பா, எடுத்துருப்பா, நல்ல வேலை. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதை லோட் பண்ணிடலாம். 2 புல்லெட்டு. ஐயோ, இங்கே இருக்காதே புல்லெட்டு. சரி, இந்த ரூமில் இருக்குமா? இந்த ரூமில் இருக்காது. சரி, இந்த ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி, இப்போ போகலாம். இப்போ கீழே போகலாம். இப்போ இந்த பாத்ரூம் ஆண்ட இங்கே தான் இருக்கான்னு பாருங்க. இங்கே எதுவுமே இல்லை. சரி, அப்போ கீழே போகலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அப்படியே கீழே இறங்கி போகலாம். இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ அப்படியே இறங்கி கீழே போகலாம். இங்கே எதுவுமே இல்லை. ஏற்கனவே இந்த ரூம்லாம் பார்த்தாச்சு. அப்போ கூட சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இப்போ மொட்டையை சொட்டை எங்கே இருக்குன்னு வர தெரியல. அது வரை கண்டுபிடிக்கணும். இப்போ தான் இப்போ பெரும் பாடு. சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கே வேணால் சுற்றின்னு இருப்பாங்க 2 பேரும். அவங்கள கண்டுபிடிக்கணும். 2 பேரையும் எங்கேன்னு தெரில. 2 பேரும் கன்ஃபார்மாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம போயிட்டு இந்த பெட்லாக்கி இங்கே தான் இருக்கா? இங்கே தான் இல்லை. இந்த ரூமில் இங்கே எதுவும் இல்லை. உட் பிளாங்க்ஸ் வர தேடணும். அது வேறு எங்கே இருக்குன்னு தெரில. அது வேறு கண்டுபிடிக்கணும். இப்போது உட் பிளாங்க்ஸ் வர ரொம்ப நேரம் வெறுப்பேற்ற. இப்போ அதை வேறு கண்டுபிடிக்கணும். மேல் ரூமில் வந்துட்டான். மொட்டையை முச்சாச்சு. எங்கே சொட்டை காணோம்? சொட்டை எங்கே இருக்கீங்க? சொட்டை எங்கே இருக்க? சொட்டை எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கே இருக்கா? இங்கே இல்லை. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலையே. வரத்துக்குள்ள இந்த லாஸ்ட் ட்ராயர் எதுவுமே இல்லை. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. ஆமோ மட்டும்தான் இருக்குது. ஆமோ லோட் பண்ணிக்கலாம். இதோ வந்துடுச்சு சொட்டை. போயிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி, இப்போ இந்த சைடு இங்கே தான் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த உட் பிளாங்க்ஸ் மட்டும் கிடைக்கவும் மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஆகுது. இங்கே இருக்கா? இங்கே இல்லை. இப்போ அதை தான் தேடி கண்டுபிடிக்கணும். ரொம்ப நேரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக முடிக்க வேண்டிய கேம் பிளே. அந்த உட் பிளாங்க்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் போல். இப்போ அதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கேமை சீக்கிரமாக முடிச்சிடலாம். அது மட்டும் கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே தேடி கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ மேலே போய்ட்டு மேலே எங்கேயா அந்த இதில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். சும்மா இந்த ரூமில் இருக்கான்னு பார்க்கலாம். எங்கே இது எதுக்கு இப்போ சம்மந்தமாக வச்சுட்டு வந்தேன்? இந்த ரூமில் தேட நான் அங்கே போய் தேடினுக்கிறேன். இங்கே இருக்கா? பார்த்து பொறுமை. அவ்வளோதான். இப்போ எதுக்கு சம்மந்தமாக இறங்கினேன்னு தெரியலையே. மேலே பார்க்க இப்போ எதுக்கு இந்த ரூமில் இறங்கி இங்கே எதுக்கு வந்தேன்? இங்கே எதுக்கு சம்மந்தமாக இப்போ இது அமைக்க நிற்கிறேன்? சம்மந்தமே இல்லை. மேலே பார்க்க போயிட்டு இங்கே தேடினுக்கிறேன். சரி ஓகே, இப்போ அப்படியே கீழே போகலாம். 2 பேரும் ரீஸ்பான் இருப்பாங்க. எங்கே இருப்பாங்கன்னு தெரியல. 2 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இங்கே எங்கேயும் இல்லை கட்டை. சரி, ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலாம். எப்போவுமே இங்கே தான் இருக்கும். ஒன்று இங்கே இல்லைனா அந்த வீட்டு இது மேலே இருக்கும். ரூஃப் ஆண்டை வச்சுருப்பாங்க மேலே. இல்லைனா 3வது இடம் கீழே இங்கேயும் இருக்கும் வச்சுருப்பாங்க. கன்ஃபார்மாக மேலே இல்லைனா கீழே தான் இங்கேயோ இருக்குன்னு. இந்த ஃப்ளோரில் தான் இங்கேயோ ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதை மூடிட்டு போகலாம். 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரில. ரீஸ்பான் ஆகிருப்பாங்க. ஆனால் எங்கேருந்து வர போகிறாங்கன்னு தெரில. சரி, இப்போது கன்னுக்கு புல்லட் மட்டும் லோட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே என்ன எடுத்தோம் நம்ம? ஞாபகம் இல்லை. இங்கே தான் கோகனட் எடுத்தோம். ஆமாம். சரி, இப்போ மேலே போய் இப்போது இங்கே எவனா இருக்கானா? இங்கே யாரும் இல்லை. சரி, இப்போது கன்று லோட் பண்ண புல்லட் எடுக்கலாம் வந்தால் இங்கே புல்லட்டே இல்லை. சரி, இப்போ அந்த பிளாங்க்ஸ் தேடணும். இப்போது இங்கே எங்கேயோ மேலே எங்கேயோ வச்சுருக்கானுங்களா பிளாங்க்ஸு? இல்லை, இங்கே எங்கேயும் இல்லை. இங்கே எங்கேயும் இல்லை.
இங்கே எங்கேயுமே இல்லையே உட் பிளாங்க்ஸே. இந்த ஒரு புல்லட் இருக்குது. யார் ரொம்ப லக்கின்னு தெரில. வந்து ஃபஸ்ட்டு புல்லட்லேயே வாங்க போகிறாங்க அப்படின்னு தெரில. யார் வாங்க போகிறான்னு தெரில. 2 பேர். கிராண்டி தான். ஜமால். சரி இப்போ டப்புன்னு லோடு பண்ணி இவனை அடிக்கணும். சொட்டையை அடிச்சாச்சு. இப்போ மொட்டை அடிக்கணும் டப்புன்னு. அதுக்கு முன்னாடி கன்னை லோடு பண்ணோம். எங்கே வரான்னு தெரியலையாவன். எங்கே இருக்கான்னு தெரில. இங்கே லோட் பண்ணலான்னு பார்த்தா புல்லட் இருக்குன்னு இதில் அது இருக்குது. இல்லையே எங்கே போனான் அதுக்குள்ளே. கீழே இருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு திரும்பி திரும்பி இந்த இதுக்குள்ளே வரேன்னு தெரியலையே. அங்கே சுற்றி இங்கே திரும்பி இங்கே வரேன் ஏன்னு தெரில. எங்கேன்னு தெரியலையேவன். மொட்டை எங்கே போனான்னு தெரியலையே. வெளியே போயிட்டானா? இல்லை இங்கே இல்லை. கல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவைப்படும். அப்படி இது தவறி ஸ்லிங் ஷாட் கிடச்சிச்சின்னா எடுத்துக்கலாம். எதுக்கு ஆமோ லோட் பண்ணிக்கலாம். சரி ஆமோ லோட் பண்ணிட்டு அப்படியே போகலாம். இங்கே வந்து ஸ்டோன் இருக்குது எடுத்துக்கலாம். சரி இப்போ யாராவது மாட்டுறாங்களான்னு பார்க்கலாம். அப்படியே பொறுமையாக தடவின்னு போகலாம். சரி ஃபஸ்ட்டு லக்கியஸ்ட்டு பர்சன் நம்ம இவர் தான். நம்ம மட்டும் தான் ஃபஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன். சரி இப்போ போகலாம். இதை நல்ல சான்ஸ். டப்புன்னு போயிட்டு அந்த வேஸ் எடுத்துன்னு போயிட்டு 2த்துலேயும் தண்ணி வந்து போய் அங்கே கீழே வச்சுட்டு வந்துடலாம். அதுதான் கிடைக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இதையாவது வச்சு கனெக்ட் பண்ணி விடலாம். அது ஆனால் ஈஸியான இடத்துல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் அது நம்மளுக்கு தான் தெரில. கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. ரொம்ப ஈஸியஸ்ட்டு பிளேஸில் தான் இருக்காது. ஆனால் எந்த பிளேஸில் இருக்குதுன்னு கரெக்டாக தெரில. அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணலாம். இது அப்போ தந்து வச்சிடறானுங்க. சரி இப்போ இதை வந்து இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு வேஸ்ட் தான். சீக்கிரமாக போய்ட்டு தந்துடலாம். 2 பேரும் சீக்கிரமாக ரீஸ்பான் ஆகிடுவாங்க. இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் 12 செகண்ட்ஸ்குள்ளே ரீஸ்பான் ஆகிடுவாங்க 2 பேரும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் டப்புன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த ஒரு வேஸ்ட். ஓகே இதை மூடி வச்சிடலாம். இடிக்குது வேறு ரொம்ப. சரி ஓகே இப்போ போகலாம். சீக்கிரம் 2 பேர் ஸ்பான் ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் கீழே போனோம். 2 பேரில் யார் வேணால் என்ட்ரி கொடுப்பாங்க டப்புன்னு. கன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கீழே போய்ட்டு இந்த இதை வச்சுட்டு இந்த பெட்லாக்கி போட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக மேலே போகணும். கன் யாராக எடுத்துருவாங்க. அதுக்குள்ளே கன் எடுத்துருவான். இவன் மொட்டை கன் எடுத்துருவான். அதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாக மேலே போகணும். நம்மக்கிட்ட 2 கல் இருக்குது. ஸ்லிங் ஷாட் வேறு மேலே போட்டு வச்சுருக்கேன். அது தேடி கண்டுபிடிக்கணும். வெறுப்பு. சரி இப்போ இந்த ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த சைடு வழியிலன்னு மறந்துட்டு அந்த சைடு போகிறேன். சரி இப்போ மேலே போகலாம். கன்று இங்கே தான் இருக்குது. ஓகே இப்போ இந்த ஜென்ரேட்டர் கேபிளை மட்டும் போயிட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரலாம். 2 பேரில் எங்கே இருக்காங்கன்னு தெரியல 2 பேரும். ஓ மாட்டியாச்சு. மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான். அவனை விட்டுலாம். அவன் பிரச்சனை இல்லை. அவன் அப்புறமா கூட பார்த்துக்கலாம். சரி இப்போ நம்ம போயிட்டு கனெக்ட் பண்ணலாம். அவன் அவ்வளோ சீன்லாம் இல்லை. சரி அப்போ இருந்தால் கூட நம்ம கன் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே போட்டுடலாம். ஏன்னா அவன் எடுத்துகிட்டு டமால் வந்து போட்டான்னா என்ன பண்ணுறது. கன்னை கொஞ்சம் இங்கே சைடில் போடலாம். ஏன்னா வந்து அவன் எடுக்க மாட்டான். அவனுக்கு தெரியாத மாதிரி வைக்கலாம். அவ்வளோதான். சரி இப்போ நம்ம இது போட்டால் கூட இப்போ பிளாங்க்ஸ் கண்டுபிடிக்கணும். பிளாங்க் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த ரூம்குள்ளே நல்லா செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இருக்கா இல்லையான்னு. சரி இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் எங்கடா சுவிட்சு அந்த இருக்கு. ஓகே இங்கே வச்சுருக்கீங்களாடா பிளாங்க். எங்கேயா இங்கே இல்லை. பிளாங்க் மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ அதுதான் ப்ராப்ளம். இப்போ பிளாங்க் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரில. கன்ஃபார்மாக இப்போ எந்த இடத்துல வச்சுருக்கானுங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. கன்ஃபார்மாக மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எப்படியா மேலே மட்டும் போயிடணும். கண்டை வேறு ஆமோ இல்லை. ஆமோ இங்கே இருக்குது. இங்கேருந்து 2 ஆமோ லோட் பண்ணிட்டேனா இல்லையான்னு தெரில. இருக்குது 2 ஆமோ. அவ்வளோதான் லோட் பண்ணாச்சு. இதுக்கப்புறமா நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு மொட்டை காலி. அடுத்து சொட்டை. எங்கள் சொட்டை காணோம். எங்கே போச்சு அந்த சொட்டை மண்டை காணும். இங்கேயும் இல்லையே. சொட்டையை காணும். சரி ஓகே
எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு பிளாங்க்கு. ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ். ஆனால் அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்டுபிடிச்சாச்சு எப்படி இருந்தாலும் கடைசியாக. இப்போ நம்ம ஸ்லிங் ஷாட் வச்சு இப்போது 2 பேரை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரிட்ஜு இது எடுத்துகிட்டு போயிட்டு கிராங்க்கை போய் நம்ம போடலாம். ஒருத்தரை போட்டாச்சு. கிராணி முன்னாடியே போட்டாச்சனால வந்து கொஞ்ச டைம் இருக்குது. இவன் ஒரு 2 மினிட்ஸ், அது வந்து ஒரு 1 மினிட் டைம் இருக்குது. பிரச்சனை இல்லை. இப்போ கூட டப்புன்னு இந்த பிரிட்ஜ் கிராங்க் போட்டு அங்கே போயிடலாம். அவ்வளோதான். கீழே இறங்கு. டோர் ஓப்பன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ போகலாம். அவ்வளோதான் கைஸ். கிரானி சாப்டர் 3ல் பார்த்திங்கன்னா பார்பி மோட் எஸ்கேப் பண்ணியாச்சு. டோர் எஸ்கேப். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆளில் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ். இது உங்களை அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும். இது உங்களை எம்எல்ஜி ஸ்டீஃபன். பாய்.